அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிளட் பேங்க்ஸ், பிளட் அவைலபிலிட்டி, பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? பின்வருவனவற்றுள் எது இரத்த வங்கிகள், இரத்த இருப்பு, இரத்த தான முகாம்கள் மற்றும் உதவி ஆட்டோமேஷன் பற்றிய தகவல்களை வழங்குவதற்கான ஒரு தளமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வெப்சைட் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்துச்சுனாலே கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ரத்த கோஷ் அப்படிங்கிற இதுதான். சரிங்களா? ஹிந்தியில ரத்தம், ரத்தா அப்படின்னா ரத்தம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ ரத்த கோஷ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ரத்த கோஷ் வெப்சைட்டோட என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நமக்கு இப்ப ரேர் பிளட் எல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த ரேர் பிளட் எல்லாம் வந்து டொனேட் பண்ணக்கூடிய டோனார்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டோனாரோட டீடைல்ஸுமே இந்த ரத்த கோஷ் வெப்சைட்ல வந்து இப்ப இன்க்ளூட் பண்ண போறாங்க. அந்த பேக்ரவுண்ட்ல தான் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ ரத்த கோஷ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளட் ரிலேட்டடா வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, a total of 13,357 differently abled members will be appointed to local governance roles in Tamil Nadu அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி நிர்வாக பணிகளுக்கு மொத்தம் 13,357 மாற்றுத்திறனாளி உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ சமீபத்துல நம்மளுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சட்டங்கள்ல தமிழக அரசாங்கம் திருத்தம் செஞ்சிருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994, இந்த 2 சட்டத்தையும் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள நாமினேட்டட் மெம்பர்ஸா லோக்கல் பாடிஸ்ல அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? தே வில் பி அப்பாயிண்டட் டு ரூரல் லோக்கல் பாடிஸ் அலோன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ரூரல் லோக்கல் பாடிஸ் மட்டும்தான் அப்படி கேட்டீங்கன்னா கிடையாது. போத் ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் ரெண்டுத்துக்குமே வருவாங்க. சரியா? அர்பனும் வரும், ரூரலும் வரும். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, நல்லூர் வரகு இஸ் அ வெரைட்டி ஆஃப் மில்லட் ஃபவுண்ட் இன் கடலூர். நல்லூர் வரகு என்பது கடலூரில் காணப்படும் ஒரு வகை திணை ஆகும். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நல்லூர் வரகு அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மில்லட். சரியா? இட் இஸ் known ஃபார் போன் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் பிளட் சுகர் ரெகுலேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். இது எலும்புகளை வலுப்படுத்தும் மற்றும் இரத்த சர்க்கரை ஒழுங்குபடுத்தும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, in 1976 the வள்ளுவர் கோட்டம் was inaugurated by 1976ஆம் ஆண்டு வள்ளுவர் கோட்டம் திறந்து யாரால் வைக்கப்பட்டது? யாரால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1973ல அடிக்கல் நாட்டியிருப்பாங்க கலைஞர். சரிங்களா? கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறமா எமர்ஜென்சி டைம் ஆயிரும். ஓகேவா? 1976ல இதோட இனாகிரேஷன் இருக்கும். யார் வடிவமைச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கணபதி ஸ்தப்தி. ஓகேங்களா? இவருதான் நமக்கு இந்த திருவள்ளுவர் சிலையுமே வடிவமைச்சிருப்பார். ஸோ வடிவமைச்சு 1976ல கட்டுமான பணிகள் முடிஞ்சிருக்கும். அது யார் இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்போதைய பிரசிடென்டா இருந்த ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள். சரிங்களா? ஸோ பிரசிடென்ட் ஃபக்ருதீன் அலி அகமது தான் அதை இனாகிரேட் பண்ணியிருப்பார். லாஸ்டா, ஆயக்குடி கொய்யா இஸ் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட். ஆயக்குடி கொய்யா எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். ஆயக்குடி கொய்யா அப்படின்னா திண்டுக்கல் பகுதியில இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.